இந்த நாளிலே இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. குடிமல்லூர் இந்த ஊருக்காக நான் ஜெபித்த போது, ஆண்டவரே, இந்த நற்செய்தி பெருவிழாவிலே இந்த கூட்டத்தில் என்ன பேசணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் மரித்து உயிரோடு எழுந்த தேவன், அவர் பேசுகிற தேவன் என்பதை என் வாழ்க்கையில் நான் எப்படி கண்டு கொண்டேன் அப்படின்றத உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். என் பெயர் கேசவ பெருமாள். எங்கள் அப்பா பேர் ராமசாமி, எங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி. எங்கள் அப்பாவுக்கு நான் 16வது பிள்ளை, எங்கள் அம்மாவுக்கு நான் 8வது பிள்ளை. எங்கள் அப்பாவுக்கு 2 சம்சாரம், அதில் நான் தான் கடைசி பிள்ளை. எங்கள் அப்பாவுக்கு முதல் தாரத்தில் 8 பிள்ளை, 2வது தாரத்தில் 8 பிள்ளை. அக்கா தங்கச்சியை ஒருவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தவர் எங்கள் அப்பா. என்னை பக்தி மார்க்கத்தில் வளர்த்தாங்க. அவர் காட்டுற தெய்வத்தெல்லாம் நான் வணங்கி வந்தேன். என்னுடைய கதை பெரிய கதையாக இருக்கிறதுனால சுருக்கமாக ஷார்ட்டாக உங்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம் என்பதை என் வாழ்க்கையில் எப்படி நிரூபித்தார் என்பதை மட்டும் நான் சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் செல்லமாக வளர்ந்ததுனால, கடைசி பிள்ளையாக இருந்ததுனால என்னை தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. நான் ஒரு ரவுடியாக, ஒரு போக்கடாவாக வாழ்ந்து வந்தேன், அரசியல்வாதியாக. அப்படி வாழ்ந்து வரும்போது எனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. அவ்வளோ கெட்ட பழக்கத்தையும் கற்று மறந்தவன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் மெடிக்கல் ஷாப்புக்காக படித்தேன். அதுக்கு மெடிக்கல் ஷாப்பு வைத்தேன். ஃபார்மசிஸ்ட் படிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வைத்தேன். அந்த மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வந்தது. எல்லாம் லாஸ், வருமானம் கிடையாது. ஒரு நாளைக்கு 60 ரூபாய் தான் என் கலாவில் இருக்கும், அவ்வளோ வறுமை. ஆனால் 5 லட்ச ரூபா கடன். ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் கடன்காரங்க வந்து என்னை தொல்லை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். பக்திக்கு குறைவில்லை. ஒரு ஜோசியக்காரனை விட மாட்டேன், ஒரு குறி சொல்கிறவனை விட மாட்டேன். எப்படியாவது நல்ல நேரம் வரணும், எப்படியாவது கடன்லாம் அடையணும். இருக்க ஒன்றும் புண்ணியம் இல்லை. அவங்க சொல்கிற நாள் தை வந்துச்சு, சித்திரை வந்துச்சு, இப்படி போயிட்டு தான் இருந்தது. கடன் ஏறிக்கிட்டே இருந்தது. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை தாங்க முடியல. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. என் மனைவி, ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, வயிற்றில் ஒரு 6 மாதம் முழுவாத இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சாம்பார் வைக்கலையேன்னு ஒரு தகராறு. இந்த சாம்பார் வைக்கலையேன்னு தகராறு பெரிய தகராறாகி அது கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. என் மனைவி, என் பிள்ளை, என் மாமனார் 3 பேரையும் கொலை பண்ணிவிட்டு நானும் செத்து போகணும். அப்போ ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ வறுமை. தோரம்பயிர் வாங்கிறது கூட காசு கிடையாது, 10 ரூபா கூட கிடையாது. எனக்கு என் மனைவிக்கு என்ன தகராறுனா, நான் ஒரு நாள் வந்து சாப்பிட வரும்போது அவங்க வெறும் ரசம் மட்டும் வச்சுருந்தாங்க. ஏம்மா ஒரு சாம்பார் கம்பார் வச்சுருந்தா ஒரு வேளை தானே சாப்பிட்றேன் அப்படின்னேன். அவங்க வீட்டில் இருக்கிற அடுப்பாங்கரையில் இருக்கிற டப்பாவெல்லாம் காப்பிச்சாங்க. எதுவும் எல்லாம் காலியாக இருக்குது, உப்பை தவிர மற்றதெல்லாம் காலியாக இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை வீட்டில் அப்படின்னாங்க. தோரம்பயிறு கூட இல்லை, அது இருந்தால் தானே நான் சாம்பார் வைக்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பக்கத்தில் ஒரு 10 ரூபா கடன் வாங்கி தோரம்பயிறு வாங்கி சாம்பார் வச்சுருந்தா ஒரு நிம்மதியாக சாப்பிட்ருப்பேனே அப்படின்னேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, கடன் வாங்கி உனக்கு சாம்பார், இந்த கட்டைக்கு கடன் வாங்கி சாம்பார் கேட்குதான்னாங்க. இந்த கட்டைக்கு அப்படின்னாங்க. இந்த அவ்வளோதான். பாவம் பொத்துக்கிட்டு வந்தது. சாப்பாடு திட்ட தூக்கி அடிச்சுட்டு அது பெரிய சண்டையாகி கடைசியில் எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னாக்கா, சரி கொண்டு வந்தால்தான் மனைவி, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் அப்படின்ற டைலாக்ல போயிட்டு பராசக்தி டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, இனிமேல் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. மனைவிகிட்ட மரியாதை இல்லை, ஏன்னா காசு இல்லை, கடன். அதனால் இந்த பிரச்சனை பெருசாகி இதுக்கு மேலே மனைவியை நம்ம சாகடிச்சிருவோம், பிள்ளையை சாகடிச்சிருவோம். அது கஷ்டப்படக்கூடாது, கொலகாரம் பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. அதனால் அதையும் சாகடிச்சிருவோம். என் மாமனார் தான் எனக்கு வில்லன், அவரையும் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ட்டு 3 கொலை பண்ணுறதுக்கு நான் திட்டம் போட்டேன். நான் ரொம்ப ரவுடிசத்தில் இருந்தேன். எனக்கு தெரியாத தொழிலே தெரியாது. கராத்தே, கழி, குஸ்தி இது மாதிரி எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிட்டவன். அதனால் சரி, நான் சகல கலா வல்லவனாக இருக்கிறதுனால எப்படியாவது இவங்களை மர்டர் பண்ணணுன்னு நான் அழகாக பிளான் போட்டு
அவங்களை கொலை செய்வதற்காக எத்தனைத்து விடிய விடிய பிளான் போட்டு விடிஞ்சிருச்சு. கொலை செய்ய போகிற நேரத்தில் தான் நான் வேண்டாத, நான் விரும்பாத, நான் வெறுத்து ஒதுக்கின இயேசு பேசுகிற தெய்வமாக என்னோடு இடைப்பட்டார். என்னுடைய தெய்வங்கள் எனக்கு ஆலோசனை கொடுக்கல, என் தெய்வம் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணலை, நான் வெறுத்த, நான் ஒதுக்கி தள்ளின, இந்த தெய்வம் கிடையாது, இதெல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு இயேசுவை பார்த்து இலக்காரமாக கேவலமாக பேசணும் நான். ஆனால் அந்த தெய்வம் தான் என்னோடு பேசினார், என் வாழ்க்கையை மாற்றினார். நான் தான் மெய் தெய்வம், நான் பேசுகிற தெய்வம் என்பதை நிரூபித்தார். அதன் பிறகு என் வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணவும் ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் என் கடன் அடையவே இல்லை. 2.5 வருஷம் ஆச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டு. கடன் பாட்டினே, அது பாட்டினே, பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. நானும் அழுது ஜெபம் பண்ணுறேன். எங்கள் ஊழியக்காட்டெலாம் போய் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி கடன் பிரச்சனை இன்னும் அடையலை, வருமானம் இல்லை, இப்படிலாம் சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர்கிட்டே நான் கோச்சிக்கிட்டேன். என்ன ஆண்டவரே, உன்னை நம்பி வந்தேன். இங்கே ஒரு பாட்டு பாடினாங்க, உன்னை நம்பி வந்தேன் வெக்கப்படலை அப்படின்னு. இந்த பாட்டை பாடிட்டு தான் என் சாட்சி சொல்லணும்னு நான் நினச்சிட்டு வந்தேன். அவங்க பாடினதுனால அந்த பாட்டை நான் பாடலை. இன்னைக்கு அவரை நம்பி வந்தேன், ஆனால் எனக்கு கடனே அடையிலையே, 2.5 வருஷம் ஆகுதே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப நான் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு அவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஆண்டவரை செல்லமாக தலைவரேன்னுவேன். ஏன்னா நான் அரசியல்வாதியோட பழகி அந்த புத்தி எனக்கு போச்சு. எவனையோ தலைவராக வச்சுருந்தேன். சரி, இன்னைக்கு உயிருள்ள தெய்வமாகி இயேசுவை தலைவராக வச்சுப்போமே அப்படின்ட்டு, என்ன தலைவரை 2.5 வருஷம் ஆயிடுச்சு உங்ககிட்ட இன்னும் என் கடனை அடையலைன்னு இப்படி கொலிக்கல் லாங்குவேஜில் தான் அவர்கிட்ட பேசுவேன். வாயா போயான்லாம் பேசுவேன், யோலாம் பேசுவேன். அப்படி பேசும்போது நான் பேசிக்கிட்டே அந்த மத்தேயு 5, 6, 7 அடிக்கடி வாசிக்கிற பழக்கம் உண்டு. அந்த 5 அதிகாரத்தை படிச்சுட்டேன், 6ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வரேன். 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை படிக்கிறேன். அதை கொஞ்சம் ஸ்க்ரீனில் போடுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த கூட அப்படின்னாக்கா, கூடன்னா என்னங்க அர்த்தம்? கூடையா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். கூடையா? கூடன்னா என்ன அர்த்தம்? அதிகமாக சொல்லுங்க. காதில் விழுதா இல்லையா? எல்லாம் அமைதியாக உட்கார்ந்தது பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல. அதிகமாக, நீ எதிர்பார்க்கிறத விட அதிகமாக உனக்கு கிடைக்கணும்னா, கூட கிடைக்கணும்னா, இப்போ 10,000 ரூபா கிடைச்சா போதுன்னாக்கா 1 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? பல்லெல்லாம் வெளியில் தெரியும் ஆன்னு. அதே போல தான் இன்னைக்கு கூடன்னொடனே எனக்கு பல்லெல்லாம் தெரிஞ்சிச்சு. கூட கொடுப்பியா? எப்போ கொடுப்ப அப்படின்னு கேட்குறேன். இப்படி மேலே பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே எப்பயா கொடுப்ப? எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பத்தாது, அவ்வளோ கடன் பிரச்சனையாக இருக்குது, நீ கூட கொடுப்பன்னு வேற சொல்கிற, எப்பயா கொடுப்ப அப்படின்னு தான் இப்படி தான் கேட்டேன். அப்போ தான் சொன்னார் அவர், நல்லா படிறா அப்படின்னார். நல்லா படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது அப்படின்னார். இந்த அப்பொழுது என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம எப்பொழுதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதுக்கு ஆன்சர் என்னன்றது அந்த வார்த்தையில் இருக்குது. அப்பொழுது அப்படின்னோடனே நான் அதை கட்டம் போட்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டேன். அப்போதான் அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது அப்படின்னார். அப்போ நான் முழிச்சேன், தேவனுடைய ராஜ்யத்தை தேடாத வேற எந்த ராஜ்யத்தை தேடுறேன்? நான் இயேசுவை தானே கும்பிட்றேன், 2.5 வருஷமாக உன் கோயிலுக்கு தான் வரேன், ஒன்றை தான் கும்பிட்றேன், ஒன்றை தான் இயேசு மெய்யான தெய்வம், பேசுகிற தெய்வம்னு ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியல, எனக்கு கூடவும் நீ கொடுக்கல, என்னதான் அர்த்தம்? ஒன்றை தானே தேடுறேன் அப்படின்னு நான் திரும்பவும் இயேசுகிட்ட நான் போராடுறேன். அப்போ தான் அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், நல்லா படி அப்படின்னார். இப்போ நல்லா படின்னொடனே திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். முதலாவதுன்னு ஆரம்பித்தேன், அவ்வளோதான், நிறுத்து அப்படின்னார். முதலாவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப அவருக்கு தெரியாத கேட்குறாரு போல இதுன்னு ஃபஸ்ட் அப்படின்னு இப்படி தான்
பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னேன். ஆண்டவர் அழகாக சொன்னார். ஒரு குரல் வந்தது, எனக்கே இங்கிலீஷில் சொல்கிறியா, முதலாவதுன்னா தமிழில் முதலாவது, இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு, எனக்கே இங்கிலீஷ் கற்று தெரியா அப்படின்னார். வேறு என்ன அர்த்தம் அப்படின்னேன். ஃபஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம் அதுதான் கேட்குறேன், அர்த்தத்தை சொல்லு அப்படின்னார். நான் ஜகா வாங்கிட்டேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, எனக்கு நீனே சொல்லிக் கொடு அப்படின்ட்டேன். அப்போ தான் சொன்னார், த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு ஒரு குரல் என் காதில் வந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னாக்கா முதல் பட்சமாக அப்படின்னு அர்த்தம். முதல் இடத்தை எனக்கு கொடுக்குறியா, 2வது இடத்த கொடுக்குறியா, 3வது இடத்த கொடுக்குறியான்னு. அப்போ தான் என்னை அடித்து செவிலில் அடித்து என் கண்ணை திறந்த மாதிரி இருந்தது. அன்பாலே இன்னைக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமா, ஏசாண்டவருக்கு, இல்லை சொந்தக்காரங்களுக்கும் மற்ற விசேஷத்துக்கும் கொடுக்குறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நீ கடையை திறந்து வேலை செய்கிற, வியாபாரம் பண்ணுற, நீ சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, என் ராஜ்யத்தை தேடுறன்னு வேற சொல்கிற. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாக்கா நீ சர்ச்சுக்கு போகாமல் உன் சொந்தக்காரங்க கல்யாணம் வச்சிட்டாங்க, கருமாதி வச்சிட்டாங்க, மஞ்ச தண்ணி வச்சிட்டாங்கன்னா அங்கே போகிற. நீ சர்ச்சுக்கு போகிறதுக்கு கட்டடிச்சிட்டு அங்கே நீ விசேஷத்துக்கு போகிற. அப்போ நீ முதலாவது வச்சு தேடுறியா, 2வது வச்சு தேடுறியான்னார். அப்போ தான் நான் சரண்டர் ஆகிட்டேன். ஆண்டவரே, நான் 2வது தான் வச்சுக்கிட்டு தேடுறேன். மொதல் காரியம் என் சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், என் கடைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், மற்ற காரியங்களுக்கெல்லாம் என்னுடைய சொந்த வேலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறேன். டைம் கிடைச்சா சர்ச்சுக்கு போகிறேன், டைம் கிடைச்சா வேதம் வாசிக்கிறேன், டைம் கிடைச்சா ஜெபிக்கிறேன், இப்படி தான் செய்கிறேன் நோஞ்சி முதல் பட்சமாக வச்சு உன்னை தேடலை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் சரண்டர் ஆகிட்டேன். அப்போ ஒரு சத்தியத்தை கற்றுக்கிட்டேன், முதல் பட்சமாக ஆண்டவரை தேடணும். அப்போ 2 கடை வச்சுருந்தேன் நான், மெடிக்கல் ஷாப். 2 கடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா லீவ் விட்டுட்டு காலையிலே போய் சர்ச்சில் உக்காந்துடணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன், தீர்மானம் எடுத்தேன். அடுத்தது நீதியை தேடுங்கள்னு சொல்கிறார். நீதியை எங்கே போய் தேடுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட திரும்பி கேட்டேன், ஆண்டவரே ராஜ்யத்தை தேடு, நீங்கள் ஓகே தேடுறேன், இன்னிலிருந்து நான் கடையெல்லாம் சாத்திட்டு உன் ராஜ்யத்தை தேடுறேன் முதல் பட்சமாக வச்சு. நீதியை தேடுன்னு சொல்கிறீங்களே, அது எங்கே போய் தேடுறது, பஸ் ஸ்டாண்டில் போய் தேடவா இல்லை அது மார்க்கெட்டில் போய் தேடவா அப்படின்னேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், கையில் கொடுத்துருக்க இந்த புஸ்தகத்தில் தான்டா தேடணும் அப்படின்னார். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படி, அதில் எதெல்லாம் பாவம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேனோ அதை விட்டு நீ விலகுனாலே நீ நீதியை தேடுறடா அப்படின்னார். நாம் என்ன செய்கிறோம், இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே அநீதியை தான் தேடிக்கிட்டு உட்காந்துக்கிறோம். நான் அப்படி தான் இருந்தேன், நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது. நான் குறைவுபட்டு நான் இருக்கிறேன், எல்லாத்துலேயும் குறைவுபட்டு இருக்கிறேன். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, வருமானம் கிடையாது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னா நான் முதல் பட்சமாய் ஆண்டவரை தேடுவதும் இல்லை, முதல் பட்சமாய் நீதியை தேடுறதும் கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை பைபிள் படிப்பேன், அவ்வளோதான், மூடி வச்சிருவேன். அப்போ கருத்தாக பைபிளை படி, அதில் எதெல்லாம் நான் அநியாயம்னு சொல்கிறேனோ அதெல்லாம் விட்டு விலகுனாலே நீ நீதியை தேடுற அர்த்தம் அப்படின்னார். அவ்வளோதான், பிடிச்சிக்கிட்டேன். இந்த 2 காரியத்தையும் கண்ணும் கருத்துமா முதலாவது இடம் கொடுத்தேன், முதல் பட்சமாக வைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பித்தேன். 2 கடைக்கும் லீவ் விட்டுட்டு காலையில் 7 மணிக்கு போனேன்னா ஆலயத்துக்கு 9 மணிக்கு போயிடுவேன். உண்மையிலே சொல்கிறேன், 20 ரூபாய் இருக்காது. நைட்டெல்லாம் அழுவேன். சனிக்கிழமை உபவாசம் பண்ணி நைட்டெல்லாம் தலைக்காணி நானே, ஆண்டவரே 20 ரூபா நாளைக்கு காலையில் போகிறதுக்கு, சர்ச்சு எங்கள் ஊர்லேருந்து சிதம்பரத்துக்கு போகணும், பண்ருட்டிலேருந்து சிதம்பரத்துக்கு போகணும் சர்ச்சுக்குன்னா 20 ரூபா, போக 10 ரூபா, வர 10 ரூபா, 20 ரூபா இருக்காது. அழுவேன், அவ்வளோ அழுவேன். ஆண்டவரே 20 ரூபா எனக்கு தாங்க, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், கையில் காசு கிடையாது. அன்பாலே நல்லா கேளுங்க, காலையில் ஏன்னு 6 மணிக்கெல்லாம் யாராவது என் வீட்டு கதவை திறப்பான், தட்டுவாங்க. வாரம் அற்புதம் நடக்கும். என் குழந்தைக்கு விடிய விடிய உடம்பு சரியில்லைங்க, ஜுரமாக இருக்குது, ஒரு ஊசி போடுங்க அப்படின்வாங்க. நான் ஊசி போடுவேன். ஒரு ஊசி போட்டாக்கா 10 ரூபா எனக்கு சார்ஜ். வேணும்னு ஒரு ஊசி போடுவேன். அவன் சொல்லுவான், இன்னொரு ஊசி போடுங்க, 2 ஊசி போட்டால் தான் கையால் பிடிச்ச மாதிரி நிற்கும். 2 ஊசி போட்டோன்னே 20 ரூபா என் கையில் 6:30க்கெல்லாம் வந்து நிற்கும். அப்படியே அழுவேன், ஆண்டவரே நன்றி. கடன்னு குடிச்சிட்டு 7 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 9 மணிக்கு 8:45 கரெக்டாக போயிட்டு
ஒரு வடையும் ஒரு டீயும் குடிச்சிடும். 8 ரூபா டிக்கெட்டு, 2 ரூபாய்க்கு டீயும் வடை, அதுதான் டிஃபன் எனக்கு. உள்ளே போய் உள்ளே உட்காந்துட்டு பாய போகிறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து கக்கூஸ் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் சர்ச்சில் செய்வேன். ஏன்னா ஆண்டோடைய ராஜ்யத்தை தேடுவேன். காலையிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் முடிகிற வரைக்கும் 2-3 ஆராதனை, இங்கிலீஷ் ஆராதனை, தமிழ் ஆராதனை, சாயந்தரம் ஆராதனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு 8 மணிக்கு பஸ் ஏறி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு சாப்பிடுவேன். அன்பாலே அந்த மாதிரி ரெகுலராக செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு பாருங்க, நீதியை தேடும்பொழுது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கருத்தாக படிக்க ஆரம்பித்தேன். எதெல்லாம் அநீதி, எதெல்லாம் பாவம்னு சொன்னாரோ அதெல்லாம் விட்டு விலகினேன். அப்போ என்னுடைய பழக்க வழக்கெல்லாம் எப்படின்னாக்கா துன்மார்க்கர் தான். குடிகாரன், கூத்திக்கல்லன், ரவுடி, இவனு கூட தான் நான் பழக்கம். அப்போ ஆண்டவர் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்தார். சங்கீதம் 1:1 படி எப்படின்னார். சங்கீதம் 1:1 படித்தாக்கா நிறைய பேருக்கு அது மனப்பாடமாக தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும், இரவும் பகலும் வேதத்தை பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் எப்படி இருப்பானா, நல்ல நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல தளதளன்னு இருப்பான், செழிப்பாக இருப்பான்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்க அன்பாவிலே, அந்த பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டுக்கலாம்ல ஆண்டவரே, ஏன் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் போட்டிங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். நான் இப்படி தான் 7ஆம் முடிக்கா கேள்வி கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. அப்படி கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார், நீ பிரியமாக என்ன சாப்பிடுவ அப்படின்னார். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க பிரியமா? ஹலோ சொல்லுங்க. இப்போ என்ன நீ பிரியாணி? ஆமாம், பிரியாணியை தான் நம்ம அதிகமாக. அதுலேயும் எனக்கு ஆட்டுக்கறி பிரியாணின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பெல்ட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு எவ்வளோ போட்டாலும் தின்னுவேன். அந்த மாதிரி ஆள் நான். அப்போ நான் இப்படியே சொல்கிறேன், ஆண்டவரே நான் ஆட்டுக்கறி பிரியாணின்னா நல்ல இஷ்டமாக சாப்பிடுவேன், பிரியமாக சாப்பிடுவேன். அந்த மாதிரி என் பைபிளை சாப்பிட்றா அப்படின்னார். அன்பாலே அழகாக சொல்லி கொடுத்தாரு பாருங்க. 3 காரியத்தை செய்யாத ஒரு காரியத்தை செய், உருப்பிடுவேன், பாக்கியவனா மாறுவேன் அப்படின்னா. நான் உருப்பிடாதவன் பேர் வாங்கினவன். என் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன் தம்பி, பங்கு பங்காளிலாம் என்னை பார்த்து தான் வருது பாரு உருப்பிடாது அப்படின்வாங்க. ஏன்னா எது செஞ்சாலும் வாய்க்கலை, எது செஞ்சாலும் உருப்பிடல. என் மனைவியும் சொல்லுவாங்க அவர் உருப்பிடவே மாட்டார் அப்படின்னு. இப்படி எல்லாத்தையும் உருப்பிடாதவன் பேர் வாங்கினேன். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லி அழுது, ஆண்டவரே நான் உருப்பிடாதவனாக இருக்கிறேன், நான் உருப்பிடணும் ஆண்டவரே அப்படின்னும் போது தான் ஆண்டவர் இந்த அழகாக இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். நீ உருப்பிடணும் அப்படின்னாக்கா நீ 3 காரியத்தை செய்யாத, துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காத அப்படின்னார். நான் அங்கே பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அவனும் மத்தியில் தான் உட்காந்துருப்பான். அவனு என்ன சொல்கிறான்ல கேட்பேன். மச்சான் பாண்டிச்சேரிக்கு போமா, பாண்டிச்சேரியை பற்றி கேள்விப்பட்டுக்கிறீங்களா எல்லாரும்? ஹலோ, அங்கே எல்லாம் தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கும். நான் தண்ணி சாப்பிட மாட்டேன், ஆனால் அவனுக்கு கூட போய் அங்கே உட்காந்து அவனுக்கு குடிக்கிறத வேடிக்கை பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன் நான். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல்னார். அப்போ பாவிகளுடைய வழியில் நிற்காதன்னார். அவங்க உட்கார இடத்துல உட்காராதன்னார். நான் அங்கே தான் 24 மணி நேரமாக அவங்க தூங்குற டைம் அதை தான் உட்காந்துருப்பேன். அதை தான் சொன்னார். இதை 3த்தையும் செய்யாத, அந்த சகவாசத்தெல்லாம் விட்டுட்டு, அந்த பாவ பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு, நீ என்னுடைய வேதத்தில் இரவும் பகலும் நீ பிரியமாக இருந்து நீ தியானிச்சனா நீ பாக்கியவனா மாறுவேன். அப்போ அன்பாவிலே அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இந்த வேதத்தை நான் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் தியானிப்பேன். அப்படி சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு நான் பாக்கியவனாய் மாறினா உங்கள் முன்னாடி ஒரு சாட்சியாக நிற்கிறேன். அப்போ நீதியையும் ராஜ்யத்தையும் முதலாவது நான் தேடும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்னென்னலாம் வேணுமோ, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கூடவே கொடுத்தார். அன்பாவிலே உண்மையிலே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எங்கேயும் போய் தேடல. என் மெடிக்கல் ஷாப்பில் 60 ரூபாய் வியாபாரம் நடக்கும். காலையில் 7 மணிக்கு திறப்பேன், நைட்டு 11 மணிக்கு கடையை மூடுவேன். கல்லாவை திறந்து பார்த்தா ஒத்த ரூபாவாக இருக்கும். ஒருத்தன் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் யாராவது வந்து அனாசின் மாத்திரை கொடுங்க, நோவாஜின் மாத்திரை கொடுங்க, பேரசிட்டமால் கொடுங்கன்னு ஒத்த ரூபாவாக கல்லாக கட்டுவேன். ஒரு பொட்டி கடையில் கூட 200 300 கட்டுறான்.
ஆனால் என் மெடிக்கல் ஷாப்பில் 60 ரூபா கல்லா கட்டிருப்பான். ஆனால் தண்டல் புக்கே 10 புக்கு இருக்கும். கடங்காரன் 10 பேர் 20 பேர் வந்து திட்டிட்டு போவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ பாருங்க, எனக்கு எல்லாமே கூட கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அதே போல எனக்கு கூட கொடுத்தாருங்க. எப்போ கொடுத்தாரு அப்படின்னாக்கா, ஆண்டுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் தேட ஆரம்பித்தேன். அன்பாலே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு எதிர்க்க ஒரு கடை வச்சிருந்தான் ஒருத்தவன். அவன் எனக்கு வரக்கூடிய வருமானத்தெல்லாம் அவன் தடுத்து நிப்பாட்டி அவன் எடுத்துகிட்டு போனான். என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் பயங்கர அடியாள்கள், கோவக்காரங்க, எல்லாமே பயங்கரமானவங்க, கட்சிக்காரங்க. டேய், அவன் கடையை அடைச்சி உடைக்கிறேன், இப்போ ஊன்னு சொல்லு அப்படின்றான். இல்லை நான் இயேசுக்கிட்ட வந்துட்டேன், அன்பின் வழியில் போகிறேன், அவன் எப்படியாவது வியாபாரம் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு வியாபாரமே ஆவாட்டாலும் பரவாயில்ல, நீ அவனை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்றேன். இருக்க அதிகமாகி முத்தி போய் தகராறு வர அளவுக்கு வந்து போச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், பேசுகிற தெய்வம்னு சொன்னல, என்னுடைய பேசி தானே என்னை சந்திச்சார். அதே தெய்வம் என்ன செஞ்சது, அந்த சத்துருவுக்காக, அந்த எதிரிக்காக 7 நாள் உபவாசம் வருன்னு சொல்லார். மத்தேயு 5:44 படி அவனை நீ ஆசீர்வதித்து அவனுக்கு உபவாசம் பண்ணு அப்படின்னார். அன்பாலே, நான் அதே போலே அவனுக்காக எதிர்கடைக்காரனுக்காக நான் ஜெபித்தேன். 7 நாள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும், அவனை மன்னிங்க, என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. அன்பாலே, அதனுடைய விளைவு என்னன்னா, 7வது நாள் ஆவலிங்க, 6 நாள் தான் முடிஞ்சது உபவாசம். அவன் நேராக என் கடையை நோக்கி வந்தான். ஆண்டவரே, அவன் வரான், தகராறு பண்ண வரானா, எதுக்கு வரானே எனக்கு தெரியல. எனக்கு கோவம் வரக்கூடாது, நான் பயங்கரமான கோவக்காரன், டென்ஷன் பார்ட்டி, எடுத்தோடனே அடிச்சிடுவான், அந்த மாதிரி ஆள் நான். என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களுடைய அன்பின் வழியில் என்னை செலுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் வந்த உடனே சொல்கிறான், சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னா. நீ என்னப்பா செஞ்ச, நான் ஒன்று மன்னிக்க அப்படி இல்லை, உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்தில் நான் இட்டுட்டு போகிறது உங்களுக்கு வருத்தம் இருக்கும், அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. சரிப்பா, இந்த இடத்துல நீயும் கடை வச்சுக்கிறேன், நானும் கடை வச்சுக்கிறேன், நீயும் பிழைக்கணும் நானும் பிழைக்கணும், 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்வோம் அப்படின்னு. சார் இல்லை சார், அந்த 2-3 டாக்டர் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறேன் வட்டி இல்லாமல், அதனால் அந்த வட்டியை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் அவங்க வியாபாரத்தை நான் இட்டுட்டு போகிறேன். உங்கள் பக்கத்தில் ஒரு டாக்டர் வராரு, சோன்னு அவர்கிட்ட போய் நீங்கள் டீல் வச்சிங்கன்றார். டீல்னா என்னன்னு எனக்கு தெரியல, டீல்னா என்னன்றேன். இல்லை, டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு பார்ட்னராக சேர்த்துப்பார் அப்படின்னார். இதெல்லாம் எனக்கு தெரியாது. தொழில் ரகசியத்தை கற்றுத்தரார் யார், எதிரி. அன்பான்ல, இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், என்னுடைய உபவாச ஜபத்தை கேட்ட ஆண்டவர் எதிரியை அனுப்பி எனக்கு ஆலோசனை சொல்லி அந்த டாக்டரை போய் பாரு அப்படின்றார். யாருன்னு எனக்கு தெரியாது, மூஞ்சி தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவன் வந்து மன்னிப்பு கேட்டதே எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்த மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் நினச்சேன், ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் வந்து இந்த மாதிரி இந்த டாக்டர் உன் பக்கத்தில் கடை வைக்க போகிறாரு, அவரை போய் பார்த்து அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த டாக்டரை மறுநாள் சந்திக்க போகிறேன். பேடை எடுத்துகிட்டு போய், இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் வர போகிறீங்களா, நான் கேசவா மெடிக்கல்னு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அவரும் என்ன சொன்னார், சரி நான் எழுதுகிற மாத்திரெல்லாம் கரெக்டாக கொடுங்க, மாற்றாத கொடுங்க அப்படின்னார். சரிங்கன்ட்டேன். பேடை வாங்கிட்டு ஏந்திரிக்கிறேன். நானும் உள்ளுக்குள்ளார மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் விட்டுட்டேன் அப்படின்னார். அப்போ தான் எனக்கு நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஆட்சேபனைலாம் நான் வச்சுக்கிறேன், நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக மாறிட்டேன். ஏன் அப்படின்னார். 5 லட்ச ரூபா கடன் பிரச்சனையில் என் மனைவி பிள்ளைகளை கொலை செய்ய போனேன், இயேசு என்னோட பேசி என்னை ஏற்றுக்கோ, உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன்னாரு, அதனால் இயேசுக்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இதுதான் என் கதை அப்படின்னேன். அப்படியா, கிறிஸ்டின் ஆகிட்டிங்களா, சரி அப்போ நீங்களே என் கிளினிக் உள்ளார மெடிக்கல் ஷாப் வச்சுருங்க, வர லாபத்தில் ஆளுக்கு பாதிப்போ அப்படின்னார். அன்பாவில்லே, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. யாராவது பார்ட்னராக அந்த மாதிரி தெரியாதவங்க சேர்ந்தது வரலாறு உண்டா? இல்லவே இல்லை. மாமன் மச்சானை சேர்த்துக்கிறத கூட யோசனை பண்ணுவோம், அண்ணன் தம்பியை சேர்த்துக்கிறத யோசனை பண்ணுவோம். ஏன்னா இவன் என்ன செய்வானோ தெரியாது. ஆனால் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. கிறிஸ்தவன் ஆகிட்டியா அப்படின்னார். ஆமான்னு, நீனே வச்சுக்கோ அப்படின்னு.
அவ்வளோதான். நான் வெளியில் வரும்போது அழுது ஆண்டவரை பார்த்து. அன்பாலே, ஏன்னா என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என்னுடைய கடன் பிரச்சனைக்காக நான் ஒரு வாக்குத்தத்தம் வாங்குன்னு எனக்கு என்னுடைய ஊழியக்காரங்க சொன்னாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து ஒரு வாக்குத்தத்தம் கேட்டேன். ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை அடையணும்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்க, நீங்கள் பேசுவீங்கல்ல, என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி. அன்பாலே, ஆண்டவர் எனக்கு 3வது நாள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்னா, ஏசாயா 52:3 வசனம், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வார்த்தையெல்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப நிறுத்தி நிதானமாக படிப்பேன். விலையின்றி விற்கப்பட்டீர்கள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறார், அதாவது இறந்த காலத்தில் சொல்கிறார். உன்னை விலை இல்லாமல் நீ வித்துட்ட கடனாளிகளுக்கு, ஆனால் பணமே இல்லாமல் உன்னை மீட்கிறேன் அப்படின்றார். அது ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, விலை இல்லாமல் வித்துட்டேன்ற வாஸ்தவம், என் தகுதிக்கு மீறி கடனை வாங்கிட்டேன், அவன் வந்துட்டு கையை நீட்டிட்டேன், எல்லாம் கொடுத்துட்டானுங்க, இப்போ திருப்பி கொடுக்க முடியாமல் மூச்சிட்டு உட்காந்துக்கிறேன், வருமானம் கிடையாது, பணமே இல்லாமல் மீட் பண்ணுறிய. நான் என்ன கவர்மெண்ட்கிட்ட கடன் வாங்கினா அந்த ஆட்சி வந்தோடனே இந்த ஆட்சி வந்தோடனே எல்லா கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு? நான் வாங்கினதெல்லாம் ப்ரைவேட் ஃபைனான்ஸு, எல்லாம் 5 வட்டி கந்து வட்டி அப்படிப்பட்ட வட்டியை வாங்கிட்டு உட்காந்துக்கிறேன். நீ என்னன்னாக்கா பணமே இல்லாமல் மீட் பண்ணு சொல்கிறிய தலைவரை அப்படின்றேன். அவருக்கு கோவம் வந்து வச்சு, நான் வாக்கு மாறாத தேவன் ஒரு சவுண்டு வந்தது, அவ்வளோதான். நான் நடுங்கிட்டேன். ஆண்டவரே, நான் எவ்வளோ கேட்டேன் அவரை, கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டேன். என்னென்னா, எனக்கு என்ன லாட்டி சீட்டு விடுமா 5 லட்ச ரூபா, அதை வாங்கி எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ண அப்படின்னு. பணமே இல்லாமல் மீட் பண்ணுறிய, லாட்டி சீட்டு வாங்குவா அப்படின்னு. டேய், நீ யாரும் ஆயிட்ட அப்படின்னார். நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு. லாட்டி சீட்டு வாங்குறது தப்பு இல்லை, சூதாடுறது தப்பு இல்லை அப்படின்னாரு. ஆமாம் ஆண்டவரே, அப்புறம் எப்படி வாங்குவேன் அப்படின்னு. சரி சரி அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டு திரும்பி ஒரு கேள்வி கேட்குறேன், எதாவது புதையல் கிடைக்குமா தலைவரை அப்படின்னு. புதையல் கிடைச்சா எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணி என்ன மீட்ரியா அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், நீ எந்த சர்ச்சுக்கு போகிற அப்படின்னார். நான் போகிற சர்ச்சு பேரை சொன்னேன். அங்கே என்ன சொல்லித்தராங்க, கவர்மெண்ட்டை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க. கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதை ஒழுங்காக கட்டணும், டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் பண்ணுனா ட்ரெயினில் அதை வாங்கி கீழ்ச்சி போடணும். அப்போ கவர்மெண்ட்டை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லித்தர சர்ச்சுக்கு போயிட்டு நீ புதையல் கிடைச்சா நீ எடுத்துப்பியா? புதையல் யாருது, யாருக்குரியது? அரசாங்கத்துக்குரியது. நீ அதை எடுத்துக்கிட்டா உன்னை கைது பண்ணுவாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னார். ஆமாம் ஆண்டவரே, பின்ன எப்படி ஆண்டவரே என்னை மீட்பீங்க பணம் இல்லாமல் அப்படின்னு நான் ரொம்ப கடுப்பாக கேட்கும்போது தான் அவரும் கடுப்பாக சொன்னார், நான் வாக்கு மாறாத தேவன். அப்போ தான் நான் நடுங்கினேன். அன்பாவங்களே, அவர் வாக்கு மாறாத தேவன் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்தார். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நான் 2 கடை மெடிக்கல் ஷாப்பை 2 லட்சம் முதலீடு வச்சு நான் வச்சேன். ஒத்த பைசா நான் சாப்பிடல. அந்த மெடிக்கல் ஷாப்லேருந்து ஒரு 10 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்கி நான் சாப்பிட்டது கிடையாது. எல்லாம் கடங்காரனுக்கு தான் சாப்பிட்டு போட்டான். ஆனால் 3வது ஒரு மெடிக்கல் வச்சேன். எப்போ? இந்த 1வது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட தருவேன்னு சொன்னார் பாருங்க. அப்போதான் 3வது கடை வைக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வழிவாசலை திறக்கிறார். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், அவர் நீங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சிங்கன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இந்தாங்க இந்த மெடிக்கல் இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் பண்ணு, இந்த மாதிரி கதவை அடைச்சி ஒரு மெடிக்கலாக உருவாக்குங்க அப்படின்னார். நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நீ 1000 ரூபா போடுங்க அப்படின்னார். அவ்வளோதாங்க. 3வது மெடிக்கல் ஷாப்புக்கு நான் 1000 ரூபா தான் முதலீடு போட்டேன். மற்ற 2 மெடிக்கல் ஷாப்பு 2 லட்ச ரூபா கடன் வாங்கி போட்டேன். 3வது மெடிக்கல் ஷாப்புக்கு எவ்வளோ போட்டேன்? 1000 ரூபா. அது கூட கொள்முதலுக்கு கிடையாது, பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு ஆசாரிக்கு கூலி கொடுத்தேன். அவ்வளோதான். யார் விட்டு முதல்ல என்கிட்ட வந்துச்சு, அப்படியே விற்று 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 அவர்களுக்கும் கொடுத்தேன், எங்கள் பார்ட்னருக்கும் கொடுத்தேன், நானும் சம்பாதிச்சேன். அன்பாலே, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு என்னுடைய லாபத்தை ஒவ்வொரு கடனாக கூப்பிட்டு அடைச்சேன். போய் சொன்னேன். அன்பாலே, இன்னைக்கு ஒவ்வொரு கடங்காரனுக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு என் வாழ்க்கையில் எந்த கடங்காரன் வந்தாலும் அவன் திட்டுவான், அவன் கண்ணாபின்னா திட்டுவான், அடிக்க வருவான். சில பேர் அவனை பார்த்தாலே கொலையெல்லாம் நடுங்க, அப்படியே குண்டி கொலையெல்லாம் நடுங்க. என்ன பொய் சொல்லலாமேன்னு வரும். எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ பொய் சொல்லக்கூடாதுன்னு
தீர்மானிச்சுட்டு அவன் வரும்போது இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருல்ல, நான் மீட் பண்ணு. அப்போ அவனை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு சிரிப்பேன், வாங்கண்ணாச்சே அப்படின்னுவேன். அவன் கோபம் வரவன் என்ன செய்வான், டக்குன்னு நான் சிரிச்ச உடனே அவனு சிரிச்சிடுவான். சிரிப்பு எவனுக்கு வரும்னா காசு கொடுக்க போகிறான், அதனால தான் சிரிப்பு வருது பழகுதுன்னு நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு வருவான். உட்காருங்கண்ணாச்சு அப்படின்னு உட்காருவான். என்னாச்சு அப்படின்வான், கடன். அப்போ தான் நான் சொன்னேன், ஓகே, அப்போ தான் நான் சொன்னேன், இந்த காரியம் அதாவது என் தேவன் தருவாருன்ட்டாரு, அவர் தந்த பிறகு நான் தரேன், உன் வீட்டை தேடி நான் தரேன், அது வரைக்கும் நீ பொறுமையாருன்னு. உண்மையிலே அடிக்க வந்தவன்லாம் அன்பாக சொல்லிட்டு சரி எப்படியா பார்த்து கொடுன்னு போவான். அது வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்படி அந்த 3வது கடையை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கடனெல்லாம் கொடுத்து செட்ரேட் பண்ணார். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளையும் எனக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு அதன் பிறகு ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக மாற்றினார். இன்றைக்கு பண்ருட்டியில் ஒரு சபை வைத்து இன்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு பேசுகிற தேவன் அவர் உயிருள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுனீங்கன்னா உங்களுடைய குறைவெல்லாம் ஆண்டவர் நிறைவாக கூட கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.